ஓகே, ஸோ கண்டிப்பா அடுத்ததா எலிமினேஷன் குக் ஆஃப்க்கு நீங்க எல்லாம் தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லீஸ்ட் 2ல இருக்க 2 பேரை மட்டும் நான் முன்னாடி கூப்பிட போறேன். ராஜு அண்ட் சுந்தரி அக்கா மட்டும் முன்னாடி வாங்க. இன்னைக்கு குக்கிங் பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒரு பாவு பண்ணியிருந்தீங்க, ஸ்டஃப்டு பாவு பண்ணியிருந்தீங்க. நீங்கள் வந்து ரிசார்ட்டோ டெஃபினட்டாக வந்து இட்ஸ் எ வெரி டஃப் டு ஜட்ஜ். நீங்கள் பண்ண ப்ரெசன்டேஷன், அதே மாதிரி மேலே அந்த பன்னீரோட கிரில் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணது, தென் சாஸ் வாஸ் வெரி குட். பண்ணி இவங்களது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நிறைய ஆகிடுச்சு. அது சேம் டைம் சர்க்கரையும் ஜாஸ்தியானதால் ஒரு ஸ்வீட் பண்ணு மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் அந்த கலர் வரல. ஸோ அதனால வந்து அவங்க ஆக்சுவலி மார்க் கம்மியாச்சு. ஸோ ஐ எம் ஸோ சாரி. இதில் யார் ஆக்சுவலி இன்னைக்கு சேஃப் ஜோனில் போகிறது? அதாவது ராஜுடைய டேஸ்ட்டு, அந்த டெக்ஸ்சர், அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹைல மார்க்கில் இருந்ததால் யூ ஆர் இன் டு சேஃப் ஜோன். அண்ட் சுந்தரிக்கா இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த கிச்சன் விட்டு வெளியே போகிறீங்க. பட் எங்களுக்கு ரொம்ப மன வருத்தம். ஏன்னா நான் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களோட மீன் குழம்பு, உங்கள் கருவாடு குழம்பு, உங்களோட நெத்திலி வறுவல் எல்லாம் மிஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் திருப்பி இந்த இடத்துல உங்களை கண்டிப்பாக பார்ப்பேன், அந்த வயல் காட்டரோட பார்ப்பேன். நீங்கள் வந்து பெஸ்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஏன்னா வயல் காட்டில் வந்து டைட்டில் வின்னர் பண்ணவங்க நிறைய இருக்காங்க. ஸோ இன்றைக்கி பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு இன்றைக்கி லக்கு கிடைக்கல. ஸோ இன்றைக்கி இந்த கிச்சனை விட்டு நீங்கள் வெளியேறீங்க. ஸோ சாரி ஃபார் தேட் ஆக்சுவலி. தேங்க்யூக்கா. சுந்தரி அக்கா, இது ஒரு எலிமினேஷன் வாரம். இந்த வாரத்தில் இப்படி ஒரு முடிவு வந்திருக்குன்றதை தாண்டி இந்த 5 சீசன்லையும் உங்களை மாதிரியான ஒரு குக் நாங்கள் பார்த்ததே கிடையாதுக்கா. நான் ரொம்ப பெருமையா சொல்றேன்க்கா. குக் வித் கோமாளியோட அயன் லேடினா அது எங்க சுந்தரி அக்கா தான். ஊரை வந்து 10 வாரம் தாண்டி 11ஆவது வாரம் தான் வெளியே போறேன்னா எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய மைண்டே வந்து என்னுடைய பேர் போட்டு ஒரு இட்லி கடை திறக்கணும். வர வெட்னஸ்டே திறந்துருவேன். நீங்க வந்து எங்களோட ஷோவோட பெருமை, எங்களோட பெருமை. உங்க அனுபவத்துல இருந்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம் எங்க கூட வந்திருந்தது. எனக்கு பெருமை கொடுத்துருக்கு. அதே மாதிரி நான் இன்னும் சொல்லும், தெரியாத சாப்பாடை பற்றி அழகாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்க. ஆனால் அவங்க தெரிஞ்ச சாப்பாடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதுவரை சாப்பிடாம போயிட்டேன்னு சொல்லி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் அதுக்கு உங்களை ஒரு கட்டிப்பிடிச்சிடலாமா? கண்டிப்பாக உங்கள் கடைக்கு வந்து நான் சாப்பிடணும். இந்த இடத்துல தங்கதுரனாக்கு வந்து ஒரு அம்மா வந்து ஹெல்மெட் ஆறாங்க, இல்லை அவங்க ஷோவில் பார்க்க வருத்தப்பட மாட்டாரு. ஏன்டா அழுறீங்களா? அப்பா அழுறாரு. ஆமா, தோப்பு ஜெனிப்புன்றதுலாம் பெரிய விஷயம் இல்லைப்பா. நான் ஒரு இடத்துல நிற்கிறேன் தெரியுமா, அந்த மெரினா பீச்சில் 25 வருஷமா யாரோடைய துணையும் இல்லாத, யாரோடைய ஆதரவும் இல்லாத நிற்கிற பற்றி அதுதான்ப்பா உங்களுக்கு நான் ஜெனிச்சு கொடுக்குறது. இது என்னப்பா இது ஜெனிக்கிறது? இதெல்லாம் ஒரு ஜெனிக்கிறது கிடையாது. இந்த கோபப்படுறேன் எல்லாம் சொல்கிறாங்களே, கோபம் எனக்குள்ளே இல்லை, எனக்குள்ளே இருக்கிற அன்பு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த கோபம் இல்லைன்னா பீச்சில் நான் ஜெயிக்க முடியும். எனக்கு அது ஒரு போர்வை மாதிரி. அவளே படாங்க. உங்களோட தைரியம் வந்து எல்லா பெண்களுக்குமே வரணும். எப்ப அக்கா திரும்ப வருவாங்க? சீக்கிரம் வயல்காட்டில் வருவீங்க. இன்னும் நான் நல்லா வளர்ச்சி அடைவேன் பாரு. ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து போடுறேன் பாரு. கூடிய சீக்கிரத்தில் வயல்காட்டில் உங்களை பார்க்கணும். நாங்கள் வயல்காட்டில் வந்து ஒரு காலம் கலக்கிடுவோம். அறியாதவன் மிருகமாகிறான். நான் யார் இறைவா? விடைத்தாய் இறைவா.